ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.6ல் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் இசை அல்லது நாடகம் அல்லது இரண்டிலும் பங்கேற்கிறார்கள். இங்கே 2 விஷயம் கொடுத்துருக்காங்க, இசை நாடகம் 2 விஷயம் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி 2 வட்டம் வரைஞ்சிக்கணும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் வட்டத்தை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏனா இசையில் பங்கேற்பவர்கள், அதான் எழுதியிருக்கேன். ஏ வந்து இசையில் பங்கேற்பவர்கள். இனி 2வது பி, இந்த வட்டத்தை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். பினா நாடகத்தில் பங்கேற்பவர்கள். சரிங்களா? இப்போ 25 மாணவர்கள் இசையிலும், அதாவது 25 மாணவர்கள் இசையில பங்கேற்கிறாங்க. ஏ தான் இசை, அப்ப இதுல 25 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். இனி பாருங்க, 30 மாணவர்கள் நாடகத்திலும், அதாவது 30 மாணவர் நாடகம். பி வட்டம் தான் நாடகம், அப்ப இதுல 30ன்னு எடுத்து எழுதிடலாம். இனி பாருங்க, 8 மாணவர்கள் இசை மற்றும் நாடகம் இரண்டிலும் பங்கேற்கிறார்கள் எனில், இப்ப 8 மாணவர்கள் 2லயும் பங்கேற்கிறாங்க. அப்போ பொதுவான பகுதி என்னது? இதுல தான் நீங்க 8 எழுதிக்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. என்ன கேட்குறாங்கன்னா, இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. சரிங்களா? இசைனா ஏ, அப்போ நீங்கள் இந்த 25 எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த 25ல் இசையில் மட்டும் பங்கேற்கும் நபர்களும் இருக்கிறாங்க, அடுத்த இரண்டிலும் பங்கேற்கும் மாணவர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நான் 25ல இருந்து 8 கழிச்சாதான் கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களோட எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ கழிக்கலாமா? -8. ஓகே, 25ல இருந்து 8 கழிச்சா 17ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இசையில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 17. இதுக்கு அடுத்த செகண்ட் சப்டிவிஷன், நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. இப்போ நாடகத்துல மட்டும் பங்கேற்பவர்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. இந்த 30ல் 2லயும் பங்கேற்பவர்களும் இருக்கிறாங்க. அப்போ 30ல இருந்து 8 கழிச்சா நாடகத்துல மட்டும் பங்கேற்பவர்களோட எண்ணிக்கை கிடைக்கும். 30ல இருந்து 8 கழிச்சா என்ன கிடைக்கும்? 22. ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். நாடகத்தில் மட்டும் பங்கேற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை =22. ஓகே, இனிமே தேர்ட் சப்டிவிஷன், வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இப்போ மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ இசை நாடகம் இரண்டிலும் இந்த 3ஐயும் நான் கூட்டிட்டேன்னா மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை கிடைச்சிடும். அப்போ 17 + 8 = 22 எழுதிக்கலாமா? வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 17 + 8 = 22. இந்த 3ஐயும் கூட்டினா 47ன்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.